இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இது வந்து க்ளோஸ் சைடு, இந்த பக்கம் வந்து ஓப்பன் சைடு. நான் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் எப்படின்னு. இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து ரெடி அளவு, இது வந்து ஸ்டிச்சிங்க்கு. இதை வந்து இதை அப்படியே பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இது வந்து இது ரெடி அளவு, இது வந்து ஸ்லீவுக்கு ரெடி அளவு, மேலே ஸ்டிச்சிங்க்கு. இது ரெடி அளவு, மேலே ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது அப்படியே இந்த கையை பிடிச்சிட்டு விரலை பிடிச்சிட்டு நகர்த்தாமல், இது வந்து ரெடி அளவு, மேலே ஸ்டிச்சிங்க்கு. அதே மாதிரி இது ரெடி அளவு, மேலே ஸ்டிச்சிங்க்கு. அவ்வளோதான். இது ஸ்லீவ் கட்டிங் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே வராது உங்களுக்கு. அப்படியே இதை மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ரெடி அளவு, இது ரெடி அளவு, இது வந்து ஸ்டிச்சிங்க்கு. இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெடி அளவு, இது நம்ம வந்து அப்படியே ஸ்டிச்சிங்க்கு இங்கே விட்டுருக்குறோம். இது வந்து நம்ம மார்க் பண்ணினது. இங்கிருந்து இது மேலே, இது வந்து ரெடி அளவு. இந்த இடத்துல மேலே ஸ்டிச்சிங்க்கு இருக்குல்ல, அப்படியே இங்கே மேலே அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது ஸ்டிச்சிங்க்கு. இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்படி பிடிச்சிக்குங்க. இது வந்து கீழே ஃபோல்டிங்க்கு, இது வந்து ரெடி அளவு, இது வந்து ஸ்டிச்சிங்க்கு. இது ரெடி அளவு, மேலே ஸ்டிச்சிங்க்கு. இது அப்படியே இங்கே ஸ்லீவ் இருக்குல்ல, இங்கிருந்து அப்படியே இந்த விரலில் பிடிச்சிக்கிட்டு இங்கே மேலே மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் கட்டிங் ரொம்ப ஈஸி. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணுவோமல்ல, அது வந்து இங்கே இப்படி மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங்.